ரீசெண்டாக வெளியங்கிரி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் ட்ரெக் பண்ணி போயிட்டுருக்காங்க. வழக்கத்துக்கு மாறாக இந்த வருஷம் ரொம்ப அதிகமான மக்களே ட்ராவல் பண்ணுறாங்க அந்த மலைக்கு ட்ரெக் பண்ணுறதுக்கு. எப்போதும் மார்ச்சில் தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை February 1 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லட்சங்களில் இந்த வருஷம் கவுண்ட்டு போகும்னு சொல்கிறாங்க. இதில் நான் ஒரு விஷயம் சொல்லணும். கோயம்புத்தூரில் ஹரிக்குமார்னு ஒருத்தர், ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் எந்தூசியஸ்ட் ஒருத்தர் எப்போதும் வெளியங்கிரிக்கு அதிகமாக ட்ரெக் பண்ணுவார். போன வருஷம் அப்ராக்சிமேட்டாக 26 டைம்ஸ் அவர் ட்ரெக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் 50 தடவை அந்த மலையை ஏறி இறங்குறது தான் அவரோட டார்கெட். இந்த வீடியோ நான் பண்ணுற வரைக்கும் இன்றைக்கி டேட்டு February 17th. கிட்டத்தட்ட 8 தடவை ஏறி இறங்கிட்டேன்னு சொன்னார். ஒவ்வொரு தடவையும் அவர் ட்ரெக்கு போயிட்டு ஏறி இறங்கும் போது தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அங்கே பிளாஸ்டிக் குப்பைகளாக இருக்கும்ல, பாட்டில், அப்புறம் ராப்பர்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், அதிகமான குப்பைகள் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்க நான் கேட்கும்போது அவர் வருத்தமாக ஒன்று சொன்னார். போன தலைமுறை நம்மள்ட்ட வெள்ளியங்கிரி மலையை நம்மள்ட்ட கொடுத்த மாதிரி அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த மலையை கொண்டு சேர்ப்போமான்னு ரொம்ப பயமாக இருக்குது. நிறைய பேர் வாட்டர் பாட்டில், அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ராப்பர்ஸ்லாம் அப்படியே போட்டு வராங்க. சில பேர்லாம் அப்படி தூக்கி வீசுகிறாங்க. அந்த ட்ரையலில் போயிட்டுருப்ப அந்த மலையில் அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு தூக்கி வீசிடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தால் அடுத்த தலைமுறைக்கு இந்த வெள்ளியங்கிரி மலையாக போயிருக்காது, இந்த வெள்ளியங்கிரி குப்பை மேடாக தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் எனக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். அந்த ஆடியோ மெசேஜ் நான் போடுறேன், நீங்கள் கேளுங்க. பிரதர் வணக்கம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சேவிங், நம்ம என்ன சொல்கிறது, வெள்ளியங்கிரி மலையை சேவ் பண்ணுற மாதிரி. ஆல்மோஸ்ட் வெள்ளியங்கிரி ஓப்பன் ஆகி February 1 ஆல்மோஸ்ட் 15 to 16 days தான் ஆச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏரியா பிளாஸ்டிக்காக கவர் ஆகிருக்கு. எஸ்பெஷலி ஃபார் 7th ஹில்லில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் நிறைய, அவங்க பாட்டில்ஸு, அப்புறம் ஸ்நாக் பேப்பரு, பிஸ்கெட் பேப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே போட்டு அப்படியே போகிறாங்க. ஏதோ பேசிக் சென்ஸு அதெல்லாம் போடாமல் கரெக்டாக பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலாக யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு தெரியாத இடத்துக்கு தூரமாக தூக்கி வீசுகிறாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் போய் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான வேலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளாஸ்டிக் அங்கெல்லாம் தூக்கி வீசாமல் கீழே கொண்டு போய் போட்டிருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த புனிதமான இடத்த பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு கெடுதலும் இல்லாமல் நம்ம கைமாற முடியும். ஸோ அதை உங்கள் சைட்லேருந்து எப்படி சொல்ல முடியுமோ ஜஸ்ட் அதை போட்டு அதை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப அவேர்னஸாக போகும் ப்ரோ. இது நாட் அண்ட் கவுண்டன்ட் லைக்கு, ஜஸ்ட் ஃபார் சேவ் பண்ணுறோம், நம்ம ஹில் சேவ் பண்ணுறோம், அதுக்கு தான் இந்த வாய்ஸ் டெக்ஸ்டே போகிறது. உங்களால் முடிஞ்சால் உங்கள் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. கேட்டிங்களா? இந்த வீடியோலேருந்து நான் சொல்கிறது ஒன்று தான். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வெள்ளியங்கிரி மலைக்கு ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போகிற குப்பைகளை சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கில் இருக்குல்ல, அதை அவங்களே எடுத்துகிட்டு வர சொல்லிடுங்க. தயவு செஞ்சு அங்கே போட்டு வர வேண்டாம்னு சொல்லுங்கள். நீங்கள் அங்கே ட்ரெக் பண்ணும்போது உங்கள் கண்ணு முன்னாடி யாராவது அங்கே குப்பையை வீசினாங்கன்னா இப்படி புரடி மேலேயே தட்டி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களால் முடிஞ்சால் அங்கே கிடக்கிற குப்பைகளில் எக்ஸ்ட்ரா ஒரு குப்பை, ஒரு வாட்டர் பாட்டில், எக்ஸ்ட்ரா ஒரு ராப்பர் நீங்கள் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுட்டு நீங்கள் வாங்க. இந்த மாதிரி பண்ணால் லட்சக்கணக்கில் மக்கள் போகும்போது லட்சக்கணக்கில் வாட்டர் பாட்டில் நீங்களே குப்பையில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு புண்ணியம் சேரும், அந்த இயற்கைக்கு செய்கிற கைமாறாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராமில் ஆக்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஸோ ஹாப்பி. அண்டு ஹரிக்குமாரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வெளியங்கிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு, ட்ரெக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஃபிட்னஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். வேறு ஏதாவது ட்ராவல் ரிலேட்டட், ட்ரெக்கிங், ஹைக்கிங் ரிலேட்டட், பேக் பேக்கிங் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் மேக் அ வீடியோ. ஸ்டே டியூன் வித் சுப்ரஜன் பயணம். See you next video. Bye bye. Tada.